Good morning to all. Today we are discussed about the human reproductive system. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்களாப்பா, ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஐ வில் ஃபாலோ டு த செகண்ட் லெசன். செகண்ட் லெசனில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு டாபிக் அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸு, சரியா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதில் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், the first one is the gametogenesis. The formations of gamete is called gametogenesis. The next one is the insemination. Inseminations means விந்து வந்து உள்ளார யூட்ரஸ்குள்ளார போகிறது, that is called inseminations. Next one is the fertilization. The fertilizations means n+n, that is called the fusions of gamete, 2n, diploid number of zygote form ஆகிறது fertilization. The fertilization diploid number of zygote is cleavage. cleavageனா உடையிறது, உடஞ்சி நிறைய ஃபார்மேஷன் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன்ஸ் மீன்ஸ் கரு பதித்தல், யூட்ரஸ்குள்ளார கரு எப்படி பதிக்கப்படுது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து யூட்ரஸ்குள்ளார இம்ப்ளான்டேஷன் நடந்த உடனே பிளசன்டேஷன். வாட் இஸ் மீன் பை பிளசன்டேஷன் அப்படின்னா தாய்சேய் இணைப்பு திசுவானது எவ்வாறு உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் காஸ்ட்ருலேஷன். காஸ்ட்ருலேஷன்னா த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் 3 layers, 3 germ layers, the endoderm, ectoderm and mesoderm. இந்த ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறது. நெக்ஸ்ட் தட் இஸ் கால்டு ஆர்கனோஜெனிசிஸ். the formations of organ is called organogenesis. ஆர்கன்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஃபார்ச்சுரேஷன்ஸ் ஆகும், மகப்பேறு அப்படிங்கிறதுக்குள்ளார போகும். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த ஈவெண்ட்ஸ், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ டுடே ஐ வில் டாக் அபவுட் த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ மனிதன் ஹியூமனோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் எப்படி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது, அது என்ன பை ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக பார்க்கலாம். இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ரஸ்ட் ஆஃப் பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ். இந்த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ், டெஸ்டிஸ் அப்படின்னா விந்தகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இணையான, அப்போ 2, இந்த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படிங்கிறது 2 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அசஸரி டக்ட், சரியா, அசஸரி அதில் இருக்கக்கூடிய அசஸரி டக்ட் இருக்கும். அண்டு கிளான்ஸ் அண்டு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, அதில் சில சுரப்பிகள் கிளான்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டா, எக்ஸ்டர்னல்னா புற இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் இதுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த டெஸ்டிஸ் ஆர் த பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன். அப்போ அந்த டெஸ்டிஸ், த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் மேலில் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, முதன்மையாக இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன் த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ். தே ஆர் பேட் ஆஃப் ஓவாய்ட் பாடிஸ். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் ஓவாய்ட் பாடிஸ். சரியா, ஒரு மாதிரி எக் ஷேப்டு, த ஓவாய்ட் பாடிஸ் லைங் த ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த அதை உள்ளார இருக்கக்கூடிய அந்த விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்க்ரோட்டத்துக்குள்ளார தான் இருக்குது. ஸ்க்ரோட்டம் இஸ் அ சாக் ஆஃப் ஸ்கின். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பை போன்ற சாக் ஆஃப் ஸ்கின் தட் ஹங்ஸ் அவுட் சைட் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல் நம்ம வயிற்றுப்புற பகுதிக்கு கீழே ஒரு தோல், ஒரு ஸ்கின்னால் ஆன ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு பை போன்ற அமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, the viable sperm cannot be produced at the normal body temperature. அதாவது மனிதனோட பாடி டெம்பரேச்சர், உடலோட வெப்பநிலை வந்து அதிகமாகும்போது நம்ம ஹியூமன் மேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து குறையுது. ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. The scrotum is placed outside the abdominal cavity to provide the temperature 2 to 3 degrees Celsius lower than the normal internal body temperature.
அப்போ அந்த ஸ்க்ரோட்டத்தோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட ஒரு 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 3 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக நார்மலாக நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அந்த பாடி டெம்பரேச்சரை விட ஸ்க்ரோட்டத்தோட டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி குறைவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களால வயபிள் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வயபிள் அப்படின்னா வளமானது, தட் இஸ் கால்டு ஃபர்டைல். அது என்ன சொல்கிறோம்? ஃபர்டைல்னு சொல்கிறோம். தி ஆர் நான் வயபிள் இஸ் கால்டு ஸ்டெரைல். சரி, அது மல்ட்டுத்தன்மை உடையது. அது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கும், அதனால போய் ஃபியூஸ் ஆக முடியாது. அப்போ வயபிள் ஸ்பெர்ம் இருக்கணும் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்க்ரோட்டத்தோட டெம்பரேச்சர் வந்து அதை விட கம்மியாக இருக்கணும். நார்மல் டெம்பரேச்சரை விட 2 to 3 டிகிரி செல்சியஸுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் தே கேன் ப்ரொடியூஸ் இன் த வயபிள் ஸ்பெர்ம். அண்டு அந்த இருக்கக்கூடிய அந்த இது மட்டும் ஸ்க்ரோட்டம் என்ன பண்ணுதுன்னா இஸ் கால்ட் அஸ் தெர்மோ ரெகுலேட்டராக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். தானாகவே ஸ்க்ரோட்டம் ஆக்ட் அஸ் அ தெர்மோ ரெகுலேட்டர். வாட் இஸ் மீன் பை தெர்மோ ரெகுலேட்டர்? தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னா தெர்மோ மீன்ஸ் வெப்பம். சரியா? வெப்பத்தை என்ன பண்ணுது? அதுவே வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிக்குது. சரியா? அப்போ ஸ்டாண்டர்ட் பண்ணாதான் அங்கே என்ன நடக்கும்? They are spermatogenesis. The sperm. What is mean by spermatogenesis? The formations of sperm is called spermatogenesis. சரியா? அதுதான் என்ன பண்ணுது? spermatogenesis அப்படின்னு சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட், ஈச் டெஸ்டிஸ் இஸ் கவர்ட் பை த, ஒவ்வொரு வேர்டும் முக்கியம்ப்பா. ஒவ்வொரு டெஸ்டிஸும், சரியா? டெஸ்டிஸ் அப்படிங்கிறது விந்தகங்கள் அப்படின்னு சொன்னோமா? சரி, ரைட். அந்த விந்தகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா they are covered in the fibrous, ஒரு நாரிலை போன்ற ஒரு fibrous outer most layer இருக்கு. அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரால தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது கவர் ஆகுது அப்படின்னு சொல்றோம். the outer most layer is called tunica albuginea அப்படின்னு சொல்றோம். tunica albuginea அப்படின்னு சொல்றது வேர்ட் எப்படி படிக்கணும்? tunica albuginea அப்படின்னு படிக்கணும். and it is divided by the septa into the, அது வந்து அதில் ஒரு டிவிஷன் இருக்கும். சரியா? அப்போ இந்த டியூனிகா அல்பூஜியா இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர், ஒரு ஃபைப்ரஸ் லேயர். அது வந்து அந்த டெஸ்டிஸ் சுற்றிலும் இருக்குது அவுட்டர் மோஸ்ட் லேயரில். சரி, அப்போ ஒவ்வொரு டெஸ்டிஸும் 2 டெஸ்டிஸ் இருக்குன்னு சொல்கிறோம், பேஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு டெஸ்டிஸ்க்கும் இன்னொரு டெஸ்டிஸ்க்கும் நடுவில் தட் மீன்ஸ் செப்டா. சரியா? ஒரு செப்டாஸ் இருக்கணும், ஒரு என்ன இருக்கணும்? ஒரு தடுப்பு சுவர் இருக்கணும். அந்த தடுப்பு சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 200 to 250 லோப்ஸ். த லோப்ஸ் அப்படின்னா என்னது? தே ஆர் மைன்யூட், த மைன்யூட் டிவிஷன்ஸ், கதுப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன இருக்குது? 200 to 250 லோப்ஸ் இருக்குது. ஈச் கண்டெய்னிங் 2 to 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலார் டியூபியூல்ஸ். ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கான்? ஒவ்வொரு அந்த லோப்ஸ்லையும் they are highly coiled 2 to 4 seminiferous tubules. சரியா? 2 to 4 என்ன இருக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? எப்படி சொல்றாங்க? ஒவ்வொரு டெஸ்டிஸை சுற்றிலும் டியூனிகா அல்பூஜியா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு அப்படின்னு சொல்றோம், அவுட்டர் மோஸ்ட் லேயர். அப்போ 2 டெஸ்டிஸையும் டிவிஷன் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டாஸ். செப்டாஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 200 to 250 லொபியூல்ஸ் இருக்குது. அந்த ஈச் ஒவ்வொரு அந்த 200 to 250 லொபியூல்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லொபியூல்ஸும் 2 to 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலார் டியூபியூல்ஸ். அதில் என்ன இருக்கான்? 2 to 4 விந்தக நுண்குழல்கள், தட் இஸ் கால்டு டெஸ்டிகுலார் டியூபியூல்ஸ். விந்தக நுண்குழல்கள், அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டெஸ்டிகுலார் டியூபியூல்ஸ் ஆர் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். அப்போ எதில் இருக்கும்? அப்படின்னா எப்படி இருக்கும்? 200 to 250 லொபியூல்ஸில் 2 to 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலார் டியூபியூல்ஸ் இருக்கும். அதை தான் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்னு சொல்கிறோம். த ஹைலி கன்வல்யூட்டட் டியூபியூல்ஸ் விச் ஃபார்மிங் 80% ஆஃப் த டெஸ்டிகுலார் சப்ஸ்டன்சஸ் ஆர் த சைட் ஃபார் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். அப்போ நிறைய அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வந்து நிறைய அந்த மாதிரி ஹைலி காயிலாக இருந்தால் மட்டும்தான் அந்த லொபியூல்ஸ்குள்ளார, கவனிச்சுக்கோ, ஒவ்வொரு டெஸ்டிஸை சுற்றிலையும் டியூனிகா அல்பூஜியா அப்படிங்கிற ஒரு கவர் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும்.
அதில் செப்டம் இருக்கும். 2 டெஸ்டிஸ் இருக்குன்னு சொல்கிறேன்ல, ஒரு டெஸ்டிஸ்க்கும் இன்னொரு டெஸ்டிஸ்க்கு உள்ளார செப்டம்ஸ் இருக்கும். அந்த செப்டம்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 200 to 250 லொபியூல்ஸ் இருக்கும். அந்த லொபியூல்ஸில் என்ன இருக்கும், 2 to 4 ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டிபியூல் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் ஒவ்வொரு லோப்ஸ்லையும் அதிகமாக இருக்குதோ, அந்த அதாவது ஹைலி கன்வல்யூட்டிவ் டிபியூல்ஸ் விச் ஃபார்மிங் 80% ஆஃப் டெஸ்டிகுலர் சப்ஸ்டன்ஸ், அந்த 80% ஆஃப் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் எந்த ஒரு இதில் நல்லா கரெக்டாக இருக்கோ அதில் தான் என்ன இருக்குது, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் தான் சிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியாப்பா. த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் ஆஃப் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டூ ஆஃப் த செல்ஸ், நேம் இஸ் செர்டோலி செல் அண்ட் நர்வ் செல். கவனிக்கணும். இப்போ இந்த விந்தக நுண்குழல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய seminiferous tubules the seminiferous tubules is made up of stratified epithelium. எதனால ஆனது, what is meant by stratified, அடுக்கு epithelium அப்படிங்கிறதுனால ஆனது அப்படின்னு சொல்றோம். it is made up of 2 types of cell. அதுல என்ன இருக்கா, அந்த seminiferous tubulesல 2 types of cells இருக்கு. என்ன cells? ஒன்னு கவனிக்கணும், Sertoli cell. இன்னொன்னு the Sertoli cells is nothing but nerve cell அப்படின்னு சொல்றோம். and spermatogonic cell or male germ cell, spermatogonic cell or male germ cell அப்படின்னு சொல்றோம். the Sertoli cells are elongated and pyramidal and provide a nourishment to the sperm. Sertoli cell என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெர்முக்கு உண்டான நரிஷ்மெண்ட், தட் இஸ் கால்டு நியூட்ரிஷன்ஸை சப்ளை பண்ணுது. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டில் த மெச்சூரேஷன்ஸ், ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் அந்த அதனால தான் அதுக்கு பேர் நர்வ் செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்பெர்முக்கு உண்டான என்னத்தை கொடுக்குது, நரிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. இட் ஆல்சோ செக்ரீட் இன்குபின், தட் இஸ் கால்டு ஹார்மோன். இது என்ன பண்ணுதான், இன்குபின் அப்படிங்கிற ஹார்மோனையும் செக்ரீட் பண்ணுது. அந்த இன்குபின் ஹார்மோன் என்ன பண்ணும், they are involving in the feedback mechanism, negative feedback. What is meant by negative feedback? It is controlling the sperm production. Sperm production என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். The spermatogonic cell divide mitotically and differentiate to the productions of spermatozoa. அந்த spermatogonic cell என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, spermatogonic cell அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டிவைட் மைட்டாட்டிக்கல். எப்படி டிவைட் ஆகுது, மைட்டாட்டிக்கல் குன்றல் பகுப்பு மூலமா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி டிஃபரன்ஷியேட் டு ப்ரொடியூஸ் ஸ்பெர்மட்டோசூவாஸ் எல்லாம் என்ன பண்ணுது, டிவைட் ஆகிடுது அப்படின்னு சொல்றோம். சரியா. இப்ப பாருங்க, கவனிக்கணும். இது யூரினரி பிளாடர், இது வாஸ் டிஃபரன்ஸ், இது பீனிஸ். சரியா. யூரித்ரா தான் இந்த யூரின் ப்ராடக்ட் எல்லாம் வெளியில வருது. எப்பிடிடிமஸ். இப்போ டெஸ்டிஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ்ன்னு சொன்னோம். கவனிக்கணும், த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ், இதுதான் ஒரு டெஸ்டிஸ். இது மாதிரி இன்னொன்று இருக்கும். த பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய இது வந்து ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது என்னது, விதைப்பைன்னு சொல்றோம். சரியா. சரி. இப்போ பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ்ல 2 டெஸ்டிஸ் இருக்குன்னு சொன்னோம். ஒரு டெஸ்டிஸ் இன்னொரு டெஸ்டிஸ் செப்டாவால டிவைட் ஆயிருக்குன்னு சொன்னோம். சரியா. இப்போ ஒரு டெஸ்டிஸும் இன்னொரு டெஸ்டிஸும் என்ன ஆயிருக்குன்னு சொன்னோம், இது ஒரு டெஸ்டிஸ், இது ஒரு டெஸ்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் செப்டம்ஸ் இருக்கும், டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரியா. டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. ரைட். இந்த டிவிஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், 200 to 250 லோபியூல்ஸ், கதுப்புக்கள் இருக்கும்னு சொன்னோம். 200 to 250 லோபியூல்ஸ் இருக்கும்னு சொன்னோம். ரைட். நெக்ஸ்ட், இந்த 200 to 250 லோபியூல்ஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னோம், கவனிக்கணும். இப்போ 200 to 250 லோபியூல்ஸ் என்ன இருக்கும், 2 to 4 ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அப்போ அந்த 200 to 250 லோபியூல்ஸ்ல ஒவ்வொரு லோபியூல்ஸ்லையும் 2 to 4 ஹைலி காயில்டு மீன்ஸ் நல்லா அதிகமா சுருக்கம் கொண்ட என்ன இருக்குன்னு சொல்றாங்க, செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா. அந்த செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்ல தான் என்ன சொன்னேன், 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். என்ன செல்ஸ், ஒன்னு நர்வ் செல் ஆர் செர்டோலி செல், இன்னொன்னு ஸ்பெர்மட்டோகோனியம் செல் ஆர் மேல் ஜெர்ம் செல் அப்படின்னு சொல்றோம். என்ன சொன்னோம், மேல் ஜெர்ம் செல் அப்படின்னு சொல்றோம்.
சரியா? சரி, அப்போ அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்பெர்மை வந்து அந்த செர்டோலி செல் தான் என்ன பண்ணுது, அந்த ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெர்முக்கு வந்து தேவையான நரிஷ்மெண்ட், அது வளர்வதற்கு டில் மெச்சுரேஷன் வரைக்கும் அது வளர்வதற்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறது யாரு? செர்டோலி செல். செர்டோலி செல் எங்கிருந்து வந்துச்சு? செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, அதுல ஒன்று தான் செர்டோலி செல்ஸ். அந்த செர்டோலி செல்ஸ் தான் என்ன பண்ணுது? இன்குபின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இன்குபின் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? they are involving in the negative feedback mechanism. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்னது? தேவையான ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை என்ன பண்ணுது? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்டு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெர்மட்டோகோனிக் செல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெர்மட்டோகோனிக் செல் என்னப்பா பண்ணுது? அந்த அதாவது ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் அது என்ன பண்ணுது? டில் த மைட்டோட்டிக் டிவிஷன்ஸில் என்ன பண்ணுது? அந்த டிஃபரன்ஷியேட் டு மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா. சரியா? முதிர்ந்த விந்து செல்களாக வேறுபாடு அடைகிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்பெர்மட்டோகோனியம் செல் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் சம்மரைஸ் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ நம்ம பார்த்தது ஏன்னா இது அதாவது ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப பெருசு, அது ரெண்டாக பிரித்து தான் சொல்ல முடியும். சரியா? ஃபஸ்ட்டு நீ வந்து இதை தெரிஞ்சுக்கோ என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத, அப்புறம் மற்றதெல்லாம் பார்ப்பியா. இப்போ நம்ம சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சரியா? அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் த கம்ப்ரஸ் த டெஸ்டிஸ், சரியா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதில் ஸ்க்ரோட்டம் இருக்கும். ஸ்க்ரோட்டமத்தோட டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சரை விட ரொம்ப லோவாக இருந்தால் மட்டும்தான் என்னத்தை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த ஒரு சில டைமில் த ஸ்க்ரோட்டம் ஆக்ட் ஆஸ் தெர்மோ ரெகுலேட்டார். வெப்பத்தை வந்து அதுவே என்ன பண்ணிக்குமா? கண்ட்ரோல் பண்ணிக்கும், நெறிப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெகுலேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரெகுலேட் ஆனால் தான் அங்கே ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு டெஸ்ட், இப்போ 2 டெஸ்டிஸ் இருக்குன்னு சொல்லியாச்சா, பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ். அப்போ ஒவ்வொரு டெஸ்டிஸை சுற்றிலும் என்ன இருக்கும்? த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்டு டியூனிகா அல்பூஜியா. அதில் என்ன இருக்கும்? 2க்கும் செப்டம் இருக்கும், 2 டெஸ்டிஸ்க்கும் நடுவில் செப்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? செப்டம்ஸ் எவ்வளோ இருக்கும்? 200 to 250 லோப்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லோப்ஸில் என்ன இருக்கும்? 2 to 4 the highly coiled seminiferous tubules இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த highly convoluted seminiferous tubules என்ன பண்ணுமா? 80% வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுது? உற்பத்தி செய்யக்கூடிய சைட்ஸாக அது வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா செர்டோலி செல்ஸில் செமினிஃபரஸ் டிபியூல்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று செர்டோலி செல், இன்னொன்று ஸ்பெர்மட்டோகோனியம் செல். The Sertoli cell is nothing but nerve cell. The spermatogonic cells is nothing but male germ cells அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா Sertoli cells act as a nourishment to matured sperm. இதுதான் என்ன பண்ணுது? இன்குபின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் டு மெச்சூர்ட் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து நீங்கள் இந்த டயக்ராமை ப்ளஸ் இப்போ நான் நடத்தின இது வரைக்கும் அடுத்த கிளாஸில் மீதி ரிமைனிங்கை வந்து சொல்லிடுவேன். சரியா? ஏன்னா இது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டிங்களா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது மட்டும் பாருங்கப்பா. இதை பார்த்துட்டு உடனே இது எனக்கு டெஸ்ட் எழுதி டயக்ராம் போட்டு அனுப்புங்க. தேங்க்யூ.